உங்கள் முடி ரொம்ப ட்ரையாக அன்ஹெல்த்தியாக ஃப்ரிஸியாக இருக்கா, ஷைனிங் இல்லை? நான் சொல்கிறேன், இந்த பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம ஏர் ரொம்ப அன்ஹெல்த்தியாக ஃப்ரிஸியாக ஷைனிங் இல்லாமல் இருக்குல்ல, அதுக்கான பேக்கு தான். அந்த மாதிரி இருந்தால் இந்த பேக்கை ட்ரை பண்ணுங்கள். சூப்பர் ஷைனிங் அண்ட் ஃப்ரிஸியாக இல்லாமல் இருக்கும். நான் சொல்கிற பேக்கை ட்ரை பண்ணிவிட்டு வந்தால் வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள், அப்ளை பண்ணிவிட்டு வாங்க. அது என்னென்னா பனானா பேக்கு தான். பனானா அப்புறம் இன்னும் 2 இன்க்ரீடியன்ட் வச்சு தான் பண்ண போகிறோம். அது என்னென்ன போடுறோம் எல்லாமே வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது எப்படி அப்ளை பண்ணணும், அப்புறம் இதோட பேக்கோட பெனிஃபிட் எல்லாமே வீடியோக்குள்ளே போய் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க பேக்கை ரெடி பண்ணலாம், அப்புறம் பெனிஃபிட்ஸ் எல்லாம் போய் பார்க்கலாம். பனானா ரிச் இன் நேச்சுரல் ஆயில்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் ஏ, சி, இ இருக்குது இதில். அப்புறம் இது ஏர் பிரேக்கேஜும் ஸ்ப்ளிட்டன்ஸை ரெடியூஸ் பண்ணும். நேச்சுரலாகவே சாஃப்ட்னஸ் அண்ட் ஷைன் கொடுக்கும் ஏருக்கு. ரஃப் ஏர் அண்ட் ட்ரை ஏரை நல்லா டீப்லி மாய்ஸ்சரைஸ் பண்ணும். ரைஸில் இது ரிச் இன் அமினோ ஆசிட் அண்ட் விட்டமின் பிஇ இருக்குது. இது ஏருக்கு நல்லா ஸ்ட்ரென்த்தன் கொடுக்கும். தின்னிங்கை ரெடியூஸ் பண்ணும். ஏருக்கு நல்ல ஸ்மூத் அண்ட் சில்கி ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். ரீக்ரோத் பண்ணி வால்யூமைஸாக இருக்கும் ஏர் நல்லா ரீக்ரோத் ஆகும். ஃப்ளாக்ஸ் சீடு வந்துட்டு நேச்சுரலாகவே ஏர் ரூட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஃபாஸ்டர் ஏர் க்ரோத் இருக்கும். ஏர் ஃபாலெல்லாம் நேச்சுரலாக ரெடியூஸ் பண்ணும். முடி டல்லாக இல்லாமல் நல்லா பவுன்ஸியாக அண்ட் அப்புறம் ஷைனிங்காக இருக்கும். ஏர் க்ரோத் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பவுலில் ஃப்ளாக்ஸீட் 2 ஸ்பூன், உங்கள் முடி லென்த்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க, எவ்வளோ தேவையோ அவ்வளோ. இப்போ நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் 2 ஸ்பூன் அரிசி எடுத்துக்கோங்க. எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம், ஜெல் ஃபார்ம் ஆகிற வரைக்கும். நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், கொதிச்சிட்ருக்கு. கொதிச்சிட்ருக்கு, பட் ஜெல் ஃபார்மில் வரல. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். பாருங்க, தண்ணி மாதிரியே இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ நல்லா ஜெல் ஃபார்மில் வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடாக இருக்கும்போதே ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க. ஏன்னா ஆறிடுச்சுன்னா ஜெல்லை ஃபில்ட்ரு பண்ண முடியாது. ஸோ சூடாக இருக்கும்போதே நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க. பாருங்கள், நல்லா ஜெல் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இது நல்லா கூல் டவுன் ஆகட்டும், அப்போ தான் இன்னும் நல்லா ஜெல் ஃபார்ம் ஆகும். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் பனானா எடுத்துக்கோங்க, வாழைப்பழம். அதுவும் உங்கள் முடி எவ்வளோ லென்த்தாக ஃபுல்லாக வேணும்னா ஃபுல்லாக எடுத்துக்கலாம். நான் ஆஃப் தான் எடுத்துருக்கேன். ஆஃப் எடுத்துருக்கேன். இப்போது இதில் தயிர் சேர்த்துக்கோங்க. தண்ணிக்கு பதிலாக தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா பிளெண்ட் பண்ணிடலாம். பிளெண்ட் பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா க்ரீமி ஸ்ட்ரக்சரில் இருக்குது. இப்போ வேறு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். எப்படி இருக்குது பாருங்கள், அந்த ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ இதில் நம்ம ஜெல் ஆறி இருக்குதுல்ல, அந்த ஜெல்லை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஜெல்லு சூப்பராக இருக்குது. ஆறின அப்புறம் இந்த மாதிரி தான் ஃப்ளாக்ஸீட் ஜெல்லு நம்ம வீட்லேயே நேச்சுரலாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், நல்லா பீட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா ரெண்டுமே மிக்ஸ் ஆகும். இந்த 3 இன்க்ரீடியண்ட்டுமே நம்ம முடிக்கு கம்ப்ளீட்டாக நரிஷ்மெண்ட்டாக இருக்கும். ஸ்கேல்ப்புக்கு அப்புறம் ஏருக்கு. ஏர் ஃபால் அண்ட் பிரேக்கேஜஸ் எல்லாம் கண்ட்ரோல் ஆகும். முடி நல்லா சாஃப்டாக அப்புறம் ஃப்ரிஸ் ஃப்ரீயாக இருக்கும். நல்லா ஷைனிங்காக இருக்கும். பூஸ்ட் பண்ணி தரும் ஏர் க்ரோத்து நேச்சுரலாகவே. இது மோஸ்ட்லி எல்லா ஏர் டைப்ஸும் யூஸ் பண்ணலாம். எஸ்பெஷலி ட்ரை அண்ட் டேமேஜ் ஏர் இருக்குல்ல, அவங்க யூஸ் பண்ணால் சூப்பர் ரிசல்ட் இருக்கும்.
இப்போ பேக் ரெடி ஆயிடுச்சு, அப்ளை பண்ணிடலாம். பாருங்கள் பேக் ரெடி. நல்லா மிக்ஸ் பண்ணோம், அப்போ தான் இந்த ஜெல்லெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போது எண்ணெய் வச்சு நான் சிக்கலை எடுத்துகிட்டு இருக்கேன் நல்லா க்ளீனாக. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, பாருங்கள் இந்த பேபி ஹேர்ஸ் எல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு. இதெல்லாம் ஃபுல்லாக கொட்டிட்டு இருந்துச்சு எனக்கு. பாருங்கள் வந்திருக்கு. ஃப்ரண்ட்லலாம் நிறைய முடி ஃபுல்லாக, இது ஃபுல்லுங்க பாருங்கள், தெரியுதா? வீக்லி ட்வைஸ் நீங்கள் பேக் அப்ளை பண்ணணும். நல்ல ரிசல்ட் சூப்பராக இருக்குது. எனக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிருக்கு. இப்போது அப்ளை பண்ணிடலாம். நல்ல க்ரீமாக இதை சாப்பிடணும் போல் இருக்குது பார்க்க. வரைக்கும் ரூட்லேருந்து நுனி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கணும். நம்ம எந்த ஒரு பேக் அப்ளை பண்ணாலும் ரூட்லேருந்து டிப் வரைக்கும் க்ளீனாக அப்ளை பண்ணும். பார்ட்டிஷனாக பிரித்து. இந்த மாதிரி ஃபுல்லாக உள்ளெல்லாம் அப்ளை பண்ணுங்கள். பாருங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். நல்லா மசாஜ் கொடுத்துட்டு அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிவிட்டு கொண்டு அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. நல்லா மசாஜ் கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸ் விட்டு வாஷ் பண்ணிவிடுங்க, ஏர் வாஷ் பண்ணிவிடுங்க. இப்போ நான் ஒரு 20 மினிட்ஸ் வச்சுட்டு ஏர் வாஷ் பண்ணிவிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். பாருங்கள் ஏர் வாஷ் பண்ணிட்டேன். நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு இருக்குது. நம்ம ஃப்ரியாக ஷைனிங்காக இருக்குது, ஃப்ரிஸியாக இல்லை. தெரியுதா? பாருங்கள் நான் பேக் போடும்போதே சொல்லியிருந்தேன், தெரியுதா? ஃபுல்லாக நல்லா பேபி ஹேர்ஸ் எல்லாம் நல்லா க்ரோ இருக்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி ஷைனிங்காக ஹெல்த்தியாக ஹேர் வேணுமா? அப்போ வீக்லி ஒன்ஸ் இந்த பேக்கை ட்ரை பண்ணுங்கள். சூப்பர் எஃபெக்டிவாக இருக்கும். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னும் நிறைய மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு என்னோட சேனலில் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இல்லை பிடிச்சிருந்தா ஒரு லைக், சின்னதாக ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு. அப்போ தான் இன்னும் நான் நிறைய டிப்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.